வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள், தமிழ்நாடு தொடர்பான முக்கிய தினங்கள், அதுலேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். முதல் நாள் பார்த்தோம்னா புலம்பெயர் தமிழர்கள் தினம், ஜனவரி 12. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்திசையும் தமிழனங்கே. 1 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க புலம்பெயர் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்கிறதுக்காக, பரப்புரைக்காக வந்து 1 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எத்திசையும் தமிழனங்கே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குரூப் 2 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். அடுத்து மொழிப்போர் தியாகிகள் தினம். முன்னாடி பார்த்தோம்னா இந்தி எதிர்ப்பு தினம்னு வச்சிருந்தோம். இந்தி எதிர்க்கிறோம்னு சொன்னா தப்பு. ஏன்னா இந்தியை வந்து நம்ம வந்து எதிர்க்கக்கூடாது. ஆர்டிகல் 343 இந்தியை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ அரசியலமைப்பை எதிர்க்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம இந்தி எதிர்த்து போராடினதுக்கு பேரு மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஜனவரி 25 1965 இந்திக்கு பதிலாக நமக்கு வந்து ஆங்கிலமே தொடரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா 15 வருஷம் தான் இந்திக்கு அவங்க வந்து ஆங்கிலத்துக்கு சொல்லியிருந்தாங்க. 1950 1965 வரைக்கும் 15 இயர்ஸுக்கு தான் என்ன இருக்குமா, ஆங்கிலம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தி வந்துடும் சொல்லி சொன்னாங்க. இந்தி வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து போராடினோம். அது ரொம்ப முக்கியமானது. அதில் நிறைய பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்க. அதை நினைவு கூறதுக்காக தான் மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25. அடுத்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிப்ரவரி 19 ஊவேசாவுடைய பிறந்த நாள். தமிழ் தாத்தா. இன்னைக்கு நமக்கு சங்க இலக்கியம் கிடைக்குதுன்னா, கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா பனை ஓலையில் ஓலைச்சுவடிகளில் இருந்த சங்க இலக்கியத்தை அச்சிட்டு நமக்கு கொடுத்தவர். அவர் கொடுக்கலைன்னா அது அப்படியே போயிருந்திருக்கும். ஸோ அப்போ இவருடைய அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் சொல்லி மகாத்மா காந்தியை சொல்லியிருக்காரு. தமிழ் புக்கில் படிச்சிருப்பீங்க. அடுத்து சமத்துவ நாள் ஏப்ரல் 14 சமீபத்தில் தான் கொண்டாடினோம். அம்பேத்கர் ஜெயந்தி, டாக்டர் BR அம்பேத்கருடைய பர்த்டே. அடுத்து திருநங்கைகள் தினம். திருநங்கைகளுக்குனே தனியாக PYQ 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்தோம், பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 15 யாருக்கு விருது கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருக்கேன், கமெண்ட்ல போடுங்க. அடுத்து நலவாரியம் ஆரம்பிக்கப்பட்டது 2008 ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து தமிழ் கவிஞர்கள் தினம் ஏப்ரல் 29 பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள். பாரதிதாசன்னா பாரதிக்கு தாசன் அடிமை, பாரதிக்கு அடிமை. இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். சுப்புரத்தின தாசன்னா சுரதாவை சொல்லுவாங்க. சரியா? சுரதாவோட இயற்பெயர் என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்போ ஏப்ரல் 29 தமிழ் கவிஞர்கள் தினம். இப்போ இவருடைய பிறந்த தினம் ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் தான் தமிழ் வார விழா சொல்லியிருக்காங்க. அது புது அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்திருக்கு, லேட்டஸ்ட். அடுத்து சுய உதவி குழு தினம் பார்த்தோம்னா ஜூன் 3 கலைஞர் கருணாநிதியோட பிறந்த நாள் ஜூன் 3. அவங்க தான் சுய உதவி குழு தருமபுரியில் தொடங்கி வச்சாங்க. அதனால ஜூன் 3 வந்து சுய உதவி குழு தினமாக கொண்டாடுறோம். அடுத்து செம்மொழி தினம் பார்த்தோம்னா போன தடவை அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணது கலைஞர் கருணாநிதியுடைய பர்த்டே ஜூன் 3, ஜூன் 3. ஏற்கனவே நமக்கு ஜூன் 3 பிளான் ஒன்று தெரியும் பாலிட்டியில், அது என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர். மதிய உணவு திட்டத்தை 1956 ஆரம்பிச்சாரு. அதன் மூலமாக தொடக்கப்பள்ளிக்கு நிறைய மாணவர்கள் போனாங்க. ஸோ இது வந்து கல்வியில் ஒரு முக்கியமான ஒரு புரட்சி. அதனால கல்வி வளர்ச்சி நாள்னு அவருடைய பர்த்டே நம்ம வச்சிருக்கோம். அடுத்து மகாகவி நாள். மகாகவி நாளை பொறுத்த வரைக்கும் பாரதியாருடைய நினைவு நாள். 2 பேரோட நினைவு நாளை நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கிறோம். ஒன்று பாரதியாருடைய நினைவு நாள் செப்டம்பர் 11, இன்னொன்று வஉசியினுடைய நினைவு நாள் நவம்பர் 18, தியாக திருநாள். இந்த 2 பேருமே இறந்த போது அவர்கள் சவத்தின் மீது இருந்த ஈக்களின் எண்ணிக்கை அதிகம், யாருமே கண்டுக்கல. அப்படிப்பட்டவங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஆட்கள் வஉசியும் பாரதியார். குறிப்பாக TNPSசியில் பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதியாருக்கும் வஉசிக்கும் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மகாகவி நாள் வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் 11 பாரதியார் நினைவு நாள். அடுத்து சமூக நீதி நாள் செப்டம்பர் 17 பெரியாருடைய பர்த்டே. அடுத்து பசுமை தமிழ்நாடு தினம் செப்டம்பர் 24. கிரீன் தமிழ்நாடு மிஷன், எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிரீன் இந்தியா மிஷன் வச்சிருக்காங்களோ ஜிம்மோ, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கிரீன் தமிழ்நாடு மிஷன் வண்டலூர்ல தொடங்கப்பட்டது 2022. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் பாலிசி படி 33% நம்மள்ட்ட காடுகள் இருக்கணும். 2030 நம்ம 33% அடையணும் அப்படிங்கிறதுக்காக 2022 தொடங்கப்பட்டது. அந்த செப்டம்பர் 24 பசுமை தமிழ்நாடு தினமா நம்ம அனுசரிக்கிறோம். அடுத்து தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன். யாரு? வள்ளலாருடைய பிறந்த நாள் அக்டோபர் 5. அடுத்து வந்து பார்த்தோம்னா நீலகிரி வரையாடு நாள் அக்டோபர் 7 தேவிதாருடைய பிறந்த நாள். நீலகிரி வரையாடு பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு. இந்த எண்ணிக்கை குறைஞ்சு வருது அப்படின்னு சொன்ன அந்த என்விரான்மெண்டலிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட் வந்து நம்ம தேவிதார் சார் தான். ஸோ அதனால அவருடைய பர்த்டேவை நம்ம நீலகிரி வரையாடு நாளா அனுசரிக்கிறோம். அடுத்து தமிழ் அகராதியியல் தினம் நவம்பர் 8 வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் சதுரகராதி, அதுக்கப்புறம் ஏன்னா இலக்கணத்தில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் தேம்பாவணி போன்ற நிறைய எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமானவர். அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம தமிழ் அகராதியியல் தினமாக நவம்பர் 8 வந்து இது பண்றோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா குப்தர்கள்ட்ட 2ஆம் சந்திரகுப்தர் இருந்த ஒரு லெக்சிகோகிராபர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தமிழ் வார விழா ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும். இவருடைய பர்த்டே ஏப்ரல் 29 பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ் குரல் வாரம் டிசம்பர் கடைசி வாரம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நமக்கு ஸ்டாட்யூ ஆஃப் விஸ்டம், அதாவது பேரறிவின் சிலை. விஸ்டம்னா பேரறிவு நம்ம சொல்லல,
கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடே சொல்லியிருக்காங்க. அந்த பேரறிவின் சில 25 வருஷம் ஆச்சு. அப்போ அதை நினைவு கூறதுக்காக அங்கே போகும்பொழுது தமிழ் குரல் வாரம் டிசம்பர் கடைசி வாரம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் டேஷ் நாளை புலம்பெயர்ந்த தமிழர் தினமாக ஜனவரி 12. அடுத்து தமிழகத்தில் சமூக நீதி நாள் செப்டம்பர் 17. அடுத்த கேள்வி பார்த்தோம்னா 2021 ஆண்டு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை சமூக நீதி நாள் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து தமிழ்நாடு தினம், இதில் நான் சொல்லலை, ஜூலை 18. நிறைய பேர் கமெண்ட்ல நவம்பர் 1 போட்டிருக்கீங்க. நவம்பர் 1 நிறைய ஸ்டேட் பர்த்டே. ஏன்னா அது வந்து பார்த்தோம்னா ஃபசல் அலி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் 1953 கமிஷன் அமைக்கப்பட்டு 55 அறிக்கை கொடுத்து 1956 7வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் 1. அப்போ நம்ம வந்து மெட்ராஸ், நம்ம பேர் தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுறதுக்கு CN அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வந்தது ஜூலை 18 1967. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1969 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி. சரியா? அப்போ ஜூலை 18 தான் தமிழ்நாடு தினம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து நம்ம புலம்பெயர் தமிழர், முதல்ல வெறும் டேட்டை மட்டும் கேட்டாங்க. அது குரூப் 2A மெயின்ஸ்ல ஜனவரி 12 புலம்பெயர் தமிழர் தினம். அது கரெக்ட். நாம் வெல்மோம் கருப்பொருளா கிடையாது. எத்திசையும் தமிழனங்கே நீராறும் கடலூர்த்திலிருந்து எடுத்து போட்டிருக்கிறோம். அடுத்து வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் அமைப்பதற்கு எத்தனை கோடி? 1 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 5 கோடி தப்பு. இப்படி எல்லாமா டெஸ்ட் வைப்பாங்க? இந்த 5 1 இருந்தா ரைட்டு வச்சிருக்கிறாங்க. சரியா? இது ரெண்டும் தப்பு, இது கரெக்ட். தேங்க்யூ.